நண்பர்களே, நான் தான் உங்கள் வேலைக்காரன். என்னோட சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஓ மிஷினில் எப்படி ஃபில்டர்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஓ மிஷினை எடுத்து கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேக்கில் இருக்க 2 ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வர்றதை பார்த்திங்க அப்படின்னா, நேராக ப்ரீ கார்பன் போயிட்டு அதுக்கப்புறம் செடிமெண்ட் ஃபில்டருக்கு போவோம். செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து எஸ்விக்கு மோட்டருக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மெம்பரேன் ஹவுசிங்க்கு வரும். ஹவுசிங்லேருந்து ஃபில்டரான தண்ணி போஸ்ட் கார்பன் போய் டேங்க்கு போயிடும். இப்போ எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதான் நம்ம வாங்கினதுக்கு புது ஃபில்ட்ரு. இது செடிமெண்ட் ஃபில்ட்ரு. இது ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு. இது லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எல்லா ஃபில்டர்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லா ஃபில்டருக்கும் எல்போ மாட்டிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில இது பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டிங் டைப் இருக்கும். த்ரெட்டிங் டைப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு நம்ம டியூபுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்க முடியாது. அதில் புஷ் ஃபிட்டிங் சொன்னீங்கன்னா இந்த இது கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரை இன்லெட் பண்ணி எல்லா உள்ளே இருக்க கார்பனில் இருக்க அந்த கார்பன் கண்டென்ட்லாம் நல்லா ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கார்பன் ஃபில்டரில் இருக்க அந்த கார்பன் போய் நம்ம மெம்பரேனில் பிளாக் ஆகாமல் இருக்கும். நல்லா ஷேக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க கார்பன்லாம் வெளியில் வரும். கையில் பார்த்திங்கன்னா கருப்பாகும். இந்த கருப்பாக வர்றது போகிற வரைக்கும் நம்ம ஃப்ளஷ் பண்ணணும் நல்லா. ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு. இதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாம். இதே ப்ராசஸை நம்ம 3 ஃபில்டருக்கும் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரீ கார்பனில் டியூப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபில்ட்ரு அது. இப்போ அந்த செடிமெண்ட் ஃபில்டரை நம்ம எஸ்விக்கு கனெக்ட் பண்ணிடணும். நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் இன்னை ப்ரீ கார்பனில் கொடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு மெம்பரேன் மாற்றிடலாம். இப்போ ஹவுசிங் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மெம்பரேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பரேனில் ஒரு ஓட்டை இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்குனால வந்துடும். உள்ளே என்ன ஃபில்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டேர் 100 GBD. மேலே ஃபுல்லாக செம்ம ரஃபாக இருக்குது. ரொம்ப ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது. சால்ட் அதிகமாக இருக்குது இங்கே. இப்போ ஃபஸ்ட்டு அந்த மெம்பரேன் ஹவுசிங் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும். பட் இங்கே சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாட்டில் கிளீனர் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் புது மெம்பரேன் போட்டாலும் உள்ளே அந்த சால்ட் பிளாக் பண்ணிவிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நல்லது. நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன மெம்பரேன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டையா 100 GBD. இது கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால தான் இது ஒட்டையா 100 யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் ITDSன்றனால ஒட்டையா 100 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டீச்சிங்காக கிழிஞ்சிரும். இப்போ பழசையும் பூசியும் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் 100 GBD, இதுவும் 100 GBD கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அந்த ஓரிங்ஸில் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டப்லான் டேப் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லோட் பண்ணிடலாம் மெம்பரேனை. இப்போ கரெக்டாக அந்த மெம்பரேனை வச்சு மூடிட்டு நல்லா டைட், கையில் ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மோட்டர்லேருந்து வர லைனை இதில் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது போஸ்ட் கார்பன் லாஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அதையும் கனெக்ட் பண்ணிடலாம்.
அப்புறம் டெலிவரி லைனை வந்து நம்ம டேங்க்கில் கொடுத்துடலாம். இப்போ அவுட் வந்து எஃப்ஆரில் கொடுத்துருவோம். அவ்வளோதான், எல்லா ஃபில்டரும் மாற்றியாச்சு. இப்போ வாட்டர் இன்னும் கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வால்வ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஓ ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்டு நல்லாவே வருது, இன்னும் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே தான், இப்போ எல்லா ஃபில்டரும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பேக் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். மெயினாக க்ளோஸ் பண்ணும்போது அடாப்டர் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. அடாப்டர் ஒயர் பெண்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் டியூப்ஸ்லாம் பெண்ட் ஆகாமல் இருக்கணும். பார்த்து கரெக்டாக லாக் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரூஸ் போடலாம். டேங்க் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷினை தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டுடலாம். இப்போ அவுட் வந்துருச்சு. வாட்டர் இன்னும் வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. என்னோடய அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்ஓ மிஷினில் மோட்டர் எப்படி மாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள்.